கூலி படத்துல கல்யாணின்ற கேரக்டர்ல சைக்கோத்தனமான ஒரு ஆக்டிங்கை வெளிப்படுத்தின ஆக்ட்ரஸ் ரச்சிதா ராம பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஆக்சுவலா இவங்க ஒரு கன்னட ஆக்ட்ரஸ். 1992ல பிறந்த இவங்க கன்னட சினிமாவோட டிம்பிள் குயின், லேடி சூப்பர் ஸ்டார்னு அழைக்கப்படுறாங்க. இவங்க அப்பா ஒரு பரதநாட்டிய கலைஞர்ன்றதுனால சின்ன வயசுல இருந்து இவங்க அவர்கிட்ட இருந்து பரதநாட்டியத்தை கத்துக்கிட்டு 50க்கும் மேற்பட்ட மேடைகள்ல நடனம் ஆடி இருக்காங்க. நிறைய டிவி ஷோஸ்லயும் கலந்துருக்காங்க. பட் இவங்க எடுத்த உடனே வெள்ளித்திரைக்கு போயிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சின்ன திரையில இருந்துதான் வெள்ளித்திரைக்குள்ள போயிருக்காங்க. அது 2011ல நம்ம கேஜிஎஃப் ஹீரோ யாஷ் நடிச்ச பெங்கி அலி அரளிடா ஹூன்ற சீரியல்ல நடிச்சது மூலமா தான் அறிமுகமாயிருக்காங்க. பட் இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சீரியல்ல ரச்சிதா ராம் ஒரு சின்ன ரோலுக்கு தான் வந்துட்டு போயிருக்காங்களே தவிர மத்தபடி இதுல ஃபுல்லா ஹீரோயினா நடிச்சது இவங்களுடைய அக்காவான நித்யா ராம் தான். இவங்கள தமிழ் ஆடியன்ஸ் பலருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தமிழ்ல இவங்க அவள், நந்தினி மற்றும் இப்ப கூட ஜீ தமிழ்ல அண்ணா சீரியல்ல நடிச்சுக்கிட்டு வராங்க. ஆக்சுவலா இவங்களுக்கும் இதுதான் முதல் சீரியல். அதுக்கப்புறம் நித்யா ராம் ஃபுல்லா சீரியல்ல தான் இன்னைக்கு வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. ஆனா நம்ம ரச்சிதா ராம் 3-2 சீரியலுக்கு அப்புறம் ஃபுல்லா சினிமால ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனுடைய விளைவா இவங்களுக்கு 2012ல புல்புல்ன்ற கன்னட படத்துல லீடா நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுவும் 200 பேர் கலந்துகிட்ட இந்த படத்தோட ஆடிஷன்ல இவங்க மட்டும் தான் ஃபைனலா செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த படத்துல இவங்க வேற லெவல்ல நடிச்சு நிறைய பாராட்டுக்களை பெற்றதன் மூலமா தொடர்ந்து பட வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம ஆக்டர் சுதீப், தர்ஷன், சிவராஜ்குமார் மற்றும் மறைந்த நடிகர் புனித் ராஜ்குமார் போன்ற பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூட எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா மோஸ்ட்லி கன்னட மொழி படங்கள்ல மட்டுமே நடிச்சுக்கிட்டு வந்த இவங்க கூலி படம் மூலமா தான் தமிழ்லயே முதல் முறையா அறிமுகமா இருக்காங்க. அதுவும் முதல் முறையா நெகட்டிவ் ரோல்ல நடிச்சு கலக்கிருக்காங்க.